கடந்த 2 வாரமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய லென்த் நாட்களை ரொம்ப நல்லா பிரயோஜனப்படுத்திருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அருமையாக பிரயோஜனப்படுத்திருக்கீங்க. கர்த்தர் அதுக்கு தகுந்த பலனை நிச்சயமாக கொடுப்பார். தகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ முதல் வாரத்துல இருந்து யூதாஸ் இயேசுவை பற்றி நம்ம தியானித்தோம். யூதாஸும் இயேசுவை பற்றி நம்ம தியானித்தோம் முதலாவது வாரம். பிறகு 2வது வாரத்திலிருந்து பேதுருவும் இயேசுவை குறித்து நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தாரு. I just want to encourage you to just continue to be in a mode of meditation and reading of the word even after the Wednesday midweekல நீங்க படிச்ச காரியங்களை நீங்க தொடர்ந்து படிப்பீங்க. And also some of you all got various means of reading the scripture, praying, spending time and அதை மெயின்டைன் பண்ணிட்டு தொடர்ந்து ஓடுவோமாக. ஆண்டவர் உங்களோட மனசுல என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ, எந்த ஜெபங்கள்லாம் உங்க மனசுல வச்சிருக்காரோ அதுக்கு ஏற்ற பலன்களை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இன்றைக்கு பொந்தியு பிலாத்தை குறித்து நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். We are going to meditate on this man called Pontius Pilate. Pontius Pilate வேதத்தில் இருக்கக்கூடிய அநேக கதாபாத்திரங்களிலே இவரும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறாரு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இந்த பைபிள். அதை தான் நம்ம செய்கிறோம்ல, இந்த கடந்த வாரங்களிலே அதை தான் நம்ம செய்கிறோம். இன்ஃபேக்ட் நம்முடைய சபையினுடைய ஆராதனைக்கு நீங்கள் கலந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்முடைய சர்ச் சர்வீசஸ்லேருந்து விசுவாச அறிக்கையை நம்ம சொல்லும்போது பொந்து பிலாத்தினுடைய பெயர் வரும் என்று நீங்கள் ஞாபகம் கொள்ளலாம். Especially in the first and third Sundays of the year நித்திய விசுவாச பிரமாணத்தை நம்ம இணைந்து சொல்லும்போது பொந்து பிலாத்தின் பேர் அங்க வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு சுருக்கமா நான் சொல்றேன். மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தியு பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். So even in the Nicene Creed we see the name Pontius Pilate. So very interesting. So every month or at least some weeks நம்ம Nicene Creed சொல்லும்போது அவருடைய பெயர் அங்கே வருது நம்ம பார்க்குறோம். And also second and fourth Sundays காலை ஆராதனை ஒழுங்குல அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நம்ம சொல்றது உண்டு. அப்ப அந்த சொல்ற நேரத்திலையும் அதுலயும் ஒரு பாகத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் உற்ப வைத்து மனிதனாக பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு. ஸோ நைசீன் கிரீடா இருந்தாலும் இந்த அப்போஸ்தலர்ஸ் கிரீடா இருந்தாலும் the early church fathers திருச்சபை உருவாக்கக்கூடிய அந்த காலத்தில் early church முதல் நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய சபையினுடைய தந்தையார்கள் சர்ச் ஃபாதர்ஸ் அவர்கள் இந்த விசுவாச பிரமாணத்தை இந்த creed அவங்க உருவாக்கும் போது அதை குறித்து கலந்து பேசும்போது அந்த creed மிகவும் சுருக்கமாக இருக்க வேண்டும். The creed was meant to safeguard the faith and the teaching of the church. ஆதி சபையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், கற்றுக் கொடுத்த சத்தியங்கள் தாக்கத்துக்குள்ள வந்த கூடிய காலங்கள் இருந்தன. The teachings were challenged by wrong teachings, false doctrine இருந்தது. அந்த முதல் நூற்றாண்டிலிருந்து ரொம்ப சிரமமான நாட்களாக இருந்தது, வருடங்களாக இருந்தன. ஆகவே இந்த ஆதி திருச்சபை தந்தைகள் இந்த விசுவாச பிரமாணத்தெல்லாம் அவங்க கலந்து உருவாக்கும் போது ரொம்ப சுருக்கமாக இருக்கணும். That's why the Nicene Creed is actually a statement of faith. ஸோ ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால சுருக்கமாக இருக்கணும்னு சொன்னால் இவ்வளோ விஷயம் சொல்லலாம். ஆனால் அந்த விஷயத்தில் பார்க்கணும், எது ரத்ன சுருக்கமாக கொடுக்கணும், எது தகுதி, எது முக்கியம் என்று கருதி அவர்கள் எழுதினார்கள். அப்போ அந்த சுருக்கத்திலே பிலாத்தினுடைய பெயர் இருக்குன்னா நம்ம அதை கவனிச்சுக்கணும். If Pontius Pilate's name is found in the creed, it is important for us. So ஏன் அவருடைய பெயர் இந்த விசுவாச பிரமாணங்களிலே இருந்தது என்று நம்ம அறிந்து கொள்வது நல்லதுதான். Why the name Pontius Pilate was in the creed?
Firstly, it was to anchor Jesus' death in real history. இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை சரித்திரமாக நடைபெற்றது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நிச்சய விசுவாச பிரமாணத்தில் பொந்து பிலாத்தின் காலத்தில் அவர் பாடுபட்டார் என்று சொல்ல வேண்டியது ஒரு அவசியம் இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையினுடைய மரணம் ஒரு லெஜண்ட் இல்லை, ஒரு மித் இல்லை, அது ஒரு சும்மா ஒரு கட்டுக்கதை இல்லை, ஏதோ யாரோ பொய் சொல்லி உருவாக்குன ஒரு சம்பவம் இல்லை. ஆனால் ஹிஸ்டாரிக்கலி இட் வாஸ் எ ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட், ஸ்பெசிஃபிக் குறிப்பான ஒரு சரித்திரத்தில் நடந்த ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவமாய் இருந்தது. அது இருந்தது என்று அடையாளமாக பிலாத்து இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ பிலாத்து வந்து AD கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு பிறகு 26 36 வருடத்தில் பிலாத்து வந்து ரோமர் அரசாளுகிற அந்த நேரத்தில் தான் அவர் வந்து அதிபதியாக இருந்தார், கவர்னராக இருந்தார். ஸோ இவருடைய பெயர் அங்கே வைக்கும்போது, விசுவாச பிரமாணத்தை வைக்கும்போது, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரோமர் அரசாட்சியில இருந்த இந்த அரசியல் தலைவர் அவர் இருந்தாரு. அவர் காலத்தில் தான் இந்த சுவிசேஷ நிகழ்வுகள் நடந்தன என்று அறிந்து கொள்வதற்காக பொந்து பிலாத்துவினுடைய பெயர் வந்து விசுவாச பிரமாணத்தில் இருக்கிறது. It will show that Jesus' death was real history. Secondly, what was the reason? To affirm the real suffering and death of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான பாடையும் அவருடைய மரணத்தையும் உறுதிப்படுத்துவதற்காக பொந்து பிலாத்துவினுடைய பெயர் வந்து விசுவாச பிரமாணத்தில் இருக்கிறது. ஸோ சொன்னவனமாக திருச்சபையினுடைய ஆண்டுகளில் கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அதாவது கிறிஸ்து வந்து மெய்யாகவே பாடுபட்டு மரிக்கவில்லை என்று ஒரு சிலர் வந்து பொய்யான வதந்தையான கதைகள் வந்து உருவாக்கி கொண்டிருந்தாங்க. ஜீசஸ் டிட் நாட் ரியலி டை, அவர் உண்மையாகவே மரிக்கவில்லை. இந்த நாஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் வந்து எழும்பினார்கள். அப்ப ஆண்டவருடைய மரணம் வந்து சரீர பிரகாரமான மரணமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவர்கள் வந்து அவங்க சாம்பியன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிலாத்துனுடைய காலத்துல தான் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரணம் அடைந்தார் என்று சொல்லும்போது அது ஒரு உறுதியான ஆதாரமாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய பாடுக்கும் அவருடைய மரணத்திற்கும் அவருடைய சிலுவையினுடைய கொடூரத்திற்கும் அது ஒரு உறுதியான அடையாளமாக இருக்கிறது. ரோமர் அரசாட்சியில நடைபெற்ற ஒரு உண்மையான நிஜமான ஒரு கதையா இருக்கு. It was a physical event, was not made up, no falsehood, it's not fake. Okay. மூன்றாவது காரணம், to connect the creed with the gospel accounts. இந்த விசுவாச பிரமாணமானதிலே பொந்து பிலாத்துனுடைய பெயர் எதற்காக அங்கு வைக்கப்பட்டது? அதை வாசிக்கும்போது இந்த விசுவாச பிரமாணத்திற்கும் சுவிசேஷ பாகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. ஏன்? 4 சுவிசேஷத்திலையும் பிலாத்துனுடைய பெயர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய பாடுகளிலே, அவருடைய ட்ரையல், அவர் கடந்து வந்த சம்பவத்தில் பிலாத்துனுடைய பெயர் உறுதியாக அங்கு இருக்கிறது. அப்ப அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலுடைய அந்த சுவிசேஷ அந்த நிகழ்வுகளிலே இந்த சுவிசேஷத்துக்கும் இந்த விசுவாச பிரமாணத்திற்கும் பிலாத்துனுடைய பெயருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இட்ஸ் a connection point. So that's why when we say the creed is very important, we are brought back to history. Not just the creed or historyல சுவிசேஷத்தினுடைய சரித்திரத்திற்கு நம்ம போறோம், ஆண்டவருடைய சரித்திரத்திற்கு நம்ம போறோம். அந்த அவருடைய பாடுகளிலே நம்மளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சபையில இருந்து விசுவாச பிரமாணம் சொல்ற நேரத்துல நான் என்ன சொல்லுவேன்னா கருத்தோடு சொல்லுவோம், நிதானமாக சொல்லுவோம், அறிந்து சொல்லுவோம். தமிழ்ல சரியா வரையாட்டினா பரவாயில்ல, இங்கிலீஷ்ல சொல்லுவோம். கெட் டு நோ த ட்ரூத் ஆஃப் இட், அதனுடைய சத்தியத்தை. 4வது ரீசன் பார்க்கும்போது, டு ஷோ த இன்வால்வ்மெண்ட் ஆஃப் வேர்ல்ட்லி பவர். உலகத்தாருடைய வல்லமையை குறித்து அந்த வல்லமையோட ஈடுபாடு இருக்கிறது என்று வெளிப்படுத்துவதற்காக பிலாத்துனுடைய பெயர் அங்கே இருக்கிறது. அப்ப அந்த காலத்துல ரோமர் அரசாட்சி செய்த அந்த காலத்துல இருந்து பிலாத்து வந்து ஒரு முக்கியமானவர், வெரி ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஃபிகர். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் மத வெறி கொண்டவர்கள் மூலமாக மட்டும் வரவில்லை, ஆனா தேசத்தினுடைய
உச்சி தலைவரிடத்திலிருந்து வந்த ஒரு தண்டனையாக இருந்தது. இட் வாஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். குருசிஃபிக்ஷன் சொன்னா, சிலுவையில் அறையுதல் சொன்னா, கம்பேர்ட் டு ட்ரீசன் அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக, அந்த 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 தேசத்தார் அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்படுறது கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஸோ அதுக்கு மேலாக எந்த ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை, இதுக்கு மேலே இல்லை. அது ஒரு கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட். ஸோ இதில் அரசியலுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி தான் பிலாத்தினுடைய பெயர் அங்கே இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் டெக்னிக்கல் காரியம், இதெல்லாம் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். பட் டுடே லெட் அஸ் லுக் a bit more deeper into Pilate and Jesus. பிலாத்துவும் இயேசுவும் அவர்கள் இருவரும் கொண்ட உறவை நம்ம இன்னுமாக ஆராய்ந்து பார்க்க போகிறோம். யூதாசுக்கும் இயேசுவுக்கும் உறவு இருந்தது நம்ம பார்த்தோம். வேதத்திலிருந்து அடிப்படையிலிருந்து நம்ம வாசித்தோம், தியானித்தோம். அப்ப பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை குறித்து சென்ற வாரத்தில் நம்ம தியானித்து வாசித்து பார்த்தோம். இப்போ பிலாத்து பார்க்கும்போது பிலாத்து இன்னொரு கோணத்திலிருந்து அவர் வருகிறார். He has a different characteristic. He is not a Jew, he is a Gentile. புறஜாதி தலைவராக அவர் காணப்படுகிறார். அப்ப இவருக்கும் இயேசுவோடு உறவாடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பாருங்க. யூதருக்கும் வாய்ப்பு இருக்கிறது, சராசரி ஜனங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆண்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, பெண்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, சகல விதமான தலைவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு பிலாத்துவுக்கு இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். He has an opportunity to interact with Jesus and such an important interaction. And so if you see in the slide la pathina Matthew 27 verse 11, you can turn your Bibles to Matthew 27 verse 11 ல நம்ம ஆரம்பிக்கிறோம். அங்கதான் அந்த கதை ஆரம்பிக்கிறது. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். அப்ப இந்த தேசாதிபதியா இருக்கக்கூடிய பிலாத்தினுடைய பொறுப்பு என்ன? ரூல் ஆஃப் த கவர்னர், ப்ரொடெக்ட் த நேஷன். தேசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அரசாளுகிறவர்களுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும், அவங்களுடைய புகழை காப்பாற்ற வேண்டும், அவங்களுடைய கீர்த்தியை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு எந்த ஒரு தோல்வி இருக்க முடியாது, அவமானமாயிரும். So the governor, for the governor, the state is always important first. அவருக்கு தான் first and priority தேசம், தேசத்தினுடைய சட்டம், தேசத்தினுடைய கீர்த்தி, புகழ் எல்லாமே அதுதான் முக்கியம். அப்ப அவர் கேட்கிற கேள்வியெல்லாம் ரொம்ப உறுதியாக அவர் கேட்பாரு. அவர் சொல்ற வார்த்தையும் ரொம்ப உறுதியாக இருக்கும். அவர் எடுக்கிற தீர்மானத்துக்கும் அதிக கனம் இருக்கிறது. பிலாத் என்று சொன்னா ஒரு சர்வ சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல. அவரை போய் எல்லாரும் சராசரியமாக போய் பார்க்க முடியாது. இஸ் a டாப் லீடர். அவர் போய் பார்க்கணும்னா அதுக்கே ஒரு தகுதி வேணும், அதுக்குன்னு ஒரு காரணம் வேணும், அதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் ப்ரோசஸஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன். Can you imagine if you want to see the president of any nation, you can't just வாகனத்தை எடுத்து அந்த 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 காம்பவுண்டுக்கு போயிட்டு கதவை தட்டிட்டு நான் தான் உங்க பேர் அறிமுகப்படுத்திட்டு நீங்க சொல்ல முடியாது. You can't have that. அப்ப அவரை பார்க்கணும்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க. Right? So Pilate carried a lot of weight. அவர் ஒரு கனமான ஒரு கதாபாத்திரம் நம்ம மறந்து விடக்கூடாது. Is a person of importance. It's very important in the story of Jesus. அதுதான் லென்த் நாட்களே சிலரை குறித்து நம்ம தானிக்கும் போது பிலாத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் தொடர்ந்து 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. Verse 12, we see when he was accused by the chief priests and elders, he gave no answer. He gave no answer. மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அண்டர்லைன் பண்ணீங்க. மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆண்டவராக இயேசு பாருங்க, எப்ப பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், எந்த வகையில பேசணும், எந்த டோன்ல பேசணும் என்று அவருக்கு தெரியும். எப்ப ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதுன்னு கூட அவருக்கு தெரியும். பேசுறதுக்கும் நேரம் இருக்கு, பேசாம இருக்கிறதுக்கும் நேரம் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் குழப்பிடும். எந்த நேரத்தில் பேசணுமா அப்பதான் பேசாம இருப்போம், எப்ப பேசக்கூடாதோ அப்பதான் பேசுறோம். ஆண்டவர் இயேசு பேசுறது இல்லை, மௌனமா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது. இப்ப ஞானத்தோடு அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். And it's something that we can all learn how he handled his challenges. அவருடைய பாடுகளை அவர் எப்படி சமாளிக்கிறாரு பாருங்க, அதை எப்படி சந்திக்கிறார் பார்த்தீங்களா? எடுத்தோமா கவுத்தோமா,
he knew that his words carry weight. அவருடைய வார்த்தைகளுக்கு பலன் இருக்கு, வார்த்தைகளுக்கு கனம் இருக்கிறது என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்ப அவருக்கு பலவிதமான குற்றச்சாட்டுதல் சேருது. Accusations was coming from all angles, எல்லா திசையிலிருந்து வருது. ஆனா ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் அவர் மிகவும் பொறுமையா இருக்கிறார். Some people wear a shirt, be calm, right? Be calm. Sometimes பார்க்கும்போது is a reminder for us, be calm, be composed, calm down, slow down in your spirit, not just in your steps, physical steps இல்ல, அவருடைய ஆவியிலே அவர் காமா இருக்கிறார். முன்னுக்கு பின்னுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, குற்றம் சாட்டு அவ்வளவு இருக்கு, ஆனா he is calm in his spirit. Amen. அந்த காம்னஸ் எப்படி தான் வந்துச்சு? கெத்செமனே தோட்டத்தில் அழுதாரு. கெத்செமனேல அவருடைய புலம்பல், அவருடைய அழுகை, அவருடைய வேதனை, அவருடைய துக்கம், அவருடைய ஏமாற்றம், காட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரப்போது எல்லாவற்றும் கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அவர் பெற்றுக்கொண்ட பலன், பிதாவின் இடத்துல பெற்றுக்கொண்ட ஒரு பலன். And there's an English word for Jesus's character. It's called meekness. meekness. Meekness is very powerful. Meekness is hidden strength, reserved strength. Reserved strength, not as weak. அவருக்கு ரிட்டேலியேட் பண்றதுக்கு, குத்துறதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஆனா ரிசர்வ் ஸ்ட்ரென்த், அவர் அந்த பலத்தை அவர் வைத்திருக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் அவர் செய்ய வேண்டியது செய்வார். மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். அதுதான் மீக்னஸ் அண்ட் மேஜஸ்டி. அருமையான ஒரு ஹிம் இருக்கு. Our God is a meek God. He's not a weak God, but he's meek. அப்படின்னா ரொம்ப ஞானத்தோடு அவருடைய பலனை அவர் காண்பிப்பார். ஞானமான கர்த்தர். ஆமென். ரொம்ப ஞானமானவர். ஆண்டவர் இந்த ட்ரையல்லாம் எப்படி சந்திக்கிறார் பாருங்க, இந்த எதிர்ப்புலாம் எப்படி சந்திக்கிறார் பாருங்க. உள்ளுக்குள்ள பலனா இருக்கிறார். He knows he has to face it, but he's reserving his strength for greater purposes. He doesn't fight the wrong battles. எந்த சண்டை தேவையில்லை அது போட மாட்டார். எதுல அவர் வைராக்கியமா இருக்கணும் அதுல வைராக்கியமா இருப்பார். எல்லாத்துக்கும் அவர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாட்டார். தேவாலயத்துக்கு போகும்போது தேவாலயத்தை விற்பனை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவருடைய நீதியின் கோபம் எழுப்புகிறது. எல்லா நேரத்திலையும் கோபமா இருக்கிறாரு. Can you live if someone is forever angry? It's tough, right? Can you imagine how God is always angry, always angry? எப்ப பார்த்தாலும் கோவம் பார்த்தாலே கோவம், பார்த்து பேசவே பிடிக்காது. God is not like that, அவர் கோபப்பட்டார்னா அவர் நீதியா கோபப்படுவார். எரிச்சல் அடைந்தாலும் நீதியா எரிச்சல் அடைவார். But it's not forever angry. The Bible says his anger lasts only for a moment. Hallelujah. அவருடைய இரக்கமோ வாழ்நாள் முழுவதும். பெரிய ஒரு கிருபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். Doesn't mean that he's in the losing side, Sometimes நம்ம தோல்வி அடையிறது போல இருக்கும். எல்லாரும் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்களே, அவங்க சொல்றதுதான் சரியா இருக்க, அப்படிதான் தோணும். ஆனா நீங்க stand fast in the truth that God has set you free. உறுதியா இருக்கணும். 4 பேர் 5 பேர் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, வாயை அடக்க முடியாது. ஆனா கர்த்தர் அவருடைய வாயை அடக்கிட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுமா. அவருடைய வாயை அடக்கிறதுனால அவர் தோல்வி அடைந்தாருன்னு அர்த்தமே இல்லை. There's something greater that he needs to fight for. He cannot talk now. He has to be silent. எவ்வளவு பெரிய ஒரு பாடம் பாருங்க. And then looking at Matthew 27 தொடர்ந்து verse 13 and 14, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ, அண்டர்லைன் பண்ணுங்க, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளே கேட்கவில்லையா என்றார். So many accusations are bringing against you. அவரோ, hallelujah, எத்தனையோ சொல்றாங்க, அவரோ, they are saying so many things, but he சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்க போறாங்க, பின்னாடி பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்க போறாங்க, முன்னாடி குத்துறவங்க குத்திக்கிட்டு தான் இருக்க போறாங்க. ஆனா அவரோ, நீங்கள நான் அவரோ போலவர்களாக இருக்கணும். Amen. We follow Jesus. அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை, ஒரு வார்த்தை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். Pilate is so surprised. How can this man endure this much accusations? And he was surprised. அந்த உணர்ச்சியெல்லாம் நம்ம படிக்கணும். ஏன் பிலாத்து ஆச்சரியப்படுறாரு? இவன் ஒண்ணுமே செய்யலையா, குற்றப்படுத்துறாங்களே, ஆனா இவன் அமைதியா இருக்கான். சில விஷயங்களை நம்ம அமைதியாக பொறுமையாக சாதித்து ஜெயிக்கணும். ஏன்னு சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா அவர் அமைதியா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை?
திருவசனம் நிறைவேற வேண்டும். For the sake of the fulfillment of scripture. வேதத்தை முழுமையாக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்போதும் வேதத்தின்படி தான் வேதம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. வேதம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கிறிஸ்து பாடுபட வேண்டியதா இருந்தது. வேதம் நிறைவேற வேண்டும். பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும். Never underestimate the power of quiet silence and trust in God. லவுடா பேசுறவன் தான், லவுடா கத்துறவன் தான், வேகமா ஓடுறவன் தான் ஜெயிக்கிறான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. Don't be fooled. மாம்சத்துல ஓடுறவங்க, மாம்சத்துல பேசுறவங்க ஜெயிக்கிறது போலதான் இருக்கும், ஆனா தோத்துருவாங்க. You know, Jesus' silence was not an arrogant silence. அவருடைய அமைதி வந்து ஒரு arrogant இல்லை தெரியுமா? ஒரு என்ன சொல்றது, arrogantனா ஒரு பிடிவாதமான ஒரு கோபமான ஒரு எரிச்சலான ஒரு அமைதி, ஒரு சைலன்ஸ் இல்லை தெரியுமா? You know, sometimes we give silent treatment to someone purposely to hurt them. அதை நான் சொல்ல. ஆனா அவருடைய அமைதி என்ன தெரியுமா? பிதாவானவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு அமைதி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவ்வளவு செஞ்சாலும் நான் அமைதலாக இருந்த தேவனுடைய மகிமையை நான் காண்பேன். பிதாவானுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதே என்னுடைய விருப்பம். His silence was his trust in God, his Father. Amen. So Pilate has to make a call. பிலாத்து வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கணும், ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதுதான் ஒரு கவர்னர் ரோல். பிலாத்தினுடைய பொறுப்பு வந்து ஒரு ஜட்ஜ் போல, அவர் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அப்ப அந்த பஸ்கா பண்டிகையின் காலத்துல தான் பொதுவாக வழக்கமாக சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவரை வந்து விடுவிப்பார்கள். பிலாத்துக்கு என்ன ஆசைனா இயேசுவை விடுவிக்க வேண்டும். ஆனா அவரு எப்பக்கத்திலிருந்து அவருக்கு வந்து தாக்குதல் வந்தது, பிரஷர் வந்துச்சு. டு நாட் டு தட். பிரதான ஆசாரியர்கள், சீஃப் பிரீஸ்ட், டீச்சர்ஸ் ஆஃப் த லா, வேதபாரகர்கள், பரிசேயர்கள், பாரிசீஸ் எல்லாரும் துணிச்சலாக நிக்கிறாங்க. இயேசுவை பிடிக்கணும், கைது செய்யணும், சிலுவையில் அறையப்பட வேண்டும். அந்த நேரத்துல தான் ஒரு சூப்பர் நேச்சுரல் திங் நடந்தது தெரியுமா? Matthew 27:19 பார்க்கிறோம். Something supernatural happens when Pilate has to make a decision. What happens? Matthew 27:19 அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். எந்த நீதிமான்? இயேசுவை. நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னார். Something very unusual and spectacular is happening here. ஒரு அந்நியர், ஒரு புறஜாதி தலைவருடைய மனைவி சொல்றாங்க, இவன் என்று ஒரு குற்றம் செய்யாதவன் என்று. Pilate's wife, who is a Gentile, and she has no role with politics. அவங்களுக்கு அந்த தகுதியில, அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. பிலாத்தினிடத்துல பேசுறதுக்கு அதிகாரம். இன்ஃபேக்ட் அந்த காலத்தினுடைய கலாச்சாரம் மேல் அதிகாரி, அவங்களும் ஒரு பெண்ணா இருக்காங்க, அவங்களுக்கு தலையிடவே முடியாது. ஆனா பாருங்க, இந்த ஸ்ரீயானவள் அவங்க கண்ட அந்த சொப்பனம் அவ்வளோ 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 நிஜமா இருந்தது, அவ்வளோ உறுதியாக இருந்ததுனால அவங்களால அமைதியா இருக்க முடியல. The Bible says that she suffered of a great deal by seeing that vision, that dream. அது ஒரு சர்வசாதாரணமான ஒரு கனவு அல்ல, அது ரொம்ப நிஜமான ஒரு கனவா இருந்தது. இயேசுவே நீங்க, she is basically saying this man is innocent. ஆனா அதே சமயத்துல கூட்டத்தார் எழும்பிட்டு இருக்கிறாங்க. The crowd is pressurizing this Pilate to send him to be crucified. அப்ப ஒரு தேசாதிபதியா இருக்கும்போது அந்த பிலாத்துக்கு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை. Remember, he is a political leader. அவர் ஒரு அரசியல் தலைவர், தேசத்தின் தலைவராக அவர் இருக்கிறாரு. அவர் ஒரு தீர்மானம் எடுக்கணும். கூட்டத்தார் ஒரு பக்கம், மத வெறி கொண்டவர்கள் இன்னொரு பக்கம், அவங்க மனைவி சொல்லக்கூடிய இன்னொரு பக்கமாக இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னா சுலபமாக நீதியின் தீர்மானம் நம்மளால் எடுக்க முடியுமா?
Is it easy to make godly decisions when the opportunity arises? When you are in a position, a place of authority, when you have to make a decision, do you think it's easy? It's not easy. கூட்டத்தார் உங்களை பிரஷர் பண்ணுவாங்க, பணம் சொத்து அறிவு உள்ளவங்க உங்களை பிரஷர் பண்ணுவாங்க. யார் இடத்துல நம்ம கேட்க முடியும்? யாரு சொல்றது சரி? தன்னிடத்துல இருந்து ஒரு தீர்மானம், தானே ஒரு தீர்மானம் எடுக்கவும் வேண்டுமே. At the end of the day, Pilate has to make a decision. அவன் ஒரு தீர்மானம் எடுத்துதான் ஆகணும். எல்லாரும் பல விஷயம் சொல்லலாம், ஆனா at the end of the day நியாயத்தோடு தீர்மானம் எடுப்பது வந்து பிலாத்தினுடைய கையில தான் இருக்கு. அதனால Pilate was a very important figure. Was a very important figure. பிலாத்து என்ன தன்னை செஞ்சாரு? Matthew 27:24ல காலம் அதிகமாகிறதே இல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். வாவ், பிலாத்து எவ்வளவு பெரிய ஒரு தீர்மானம் எடுத்துட்டான் பாத்தீங்களா? His pressure from all angles, மறந்துவிட வேண்டாம், பிலாத்து வந்து ஒரு வீக்லிங் இல்ல. Luke 13:1 நீங்க பாத்தீங்கன்னா, கலிலேயருடைய ரத்தத்தை பலியிடத்தக்கதாக, கலிலேயருடைய ஜீவனை பலியிடத்தக்கதாக ரத்தம் சிந்தப்பட்டு இருந்த சூழ்நிலையிலிருந்து பிலாத்து அங்க இருக்கிறார். அவர் பிலாத்து என்று சொல்லும்போது இஸ் நாட் a weakling, இஸ் நாட் a weak leader, இஸ் a strong leader. அப்ப அவர் அந்த நேரத்துல தீர்மானம் எடுக்க வேண்டியதா, சிலுவையில் இயேசுவை அறைய விடணுமான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதா இருந்தது. He has to make a decision whether he can send Jesus to the cross. ஆனால் அந்த கைகளை அவர் கழுவுகிறதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, he is refusing responsibility over the execution of Jesus. இயேசுனுடைய மரணத்திற்கும் அந்த தீர்மானத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் கைகளை கழுவுகிறார். ஆல்சோ அவருடைய கைகளை கழுவினது யூத கலாச்சாரத்தில் மூப்பர்கள் பலியிடக்கூடிய அந்த ஆடு மாடுகளை பலியிடக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அவர்களும் தங்களுடைய கரங்களை கழுவார்கள். Deuteronomy 21:6-7 நம்ம பார்க்கிறோம். மாசற்ற இந்த சூழ்நிலையில கைகளை அவர்கள் கழுவார்களாம். And he is also identifying with the elders of Israel போன்று மத்திய எழுதுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆல்சோ அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் பிரஷர், அரசியல் அந்த அழுத்தம் அவருக்கு வருகிறது. ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் பிரஷர், தேசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், சட்டத்தை மேலே வைக்க வேண்டும். பொலிட்டிக்கல் பிரஷர் ஒரு பக்கம், அரசியல் அழுத்தம் இன்னொரு பக்கத்தில் moral responsibility. He cannot just send someone to the gallows. அவருடைய மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, பிலாத்துக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அவர் ரெண்டும் தத்தளிக்குது. ஒரு பக்கம் இங்கே, இந்த பக்கம் ரெண்டும் அவர் பேலன்ஸ் பண்ணணும், தீர்மானம் எடுக்கணும். ஆனா கடைசியில பிலாத்து என்ன தீர்மானம் பண்ணாரு? பரபாஸை விடுவிக்குமாறு. Pilate finally decided to release Barabbas, the prisoner, the murderer. பரபாஸ் தான் கொலை செய்கிற கூட்டத்தில் அவர் இருந்தார். பரபாஸை விடுவிக்க. கேள்வி என்னன்னா, பிலாத்தினுடைய தலைமைத்துவனுடைய செய்கை மனுஷனுடைய அழுத்தத்தினாலே அவனுடைய தலைமைத்துவம் வீழ்ச்சி அடைந்ததா? Was Pilate's decision a leadership failure? Was it a leadership failure? இதான் கேள்விக்குறி. பிலாத்து மற்றொரு தீர்மானம் எடுத்திருக்கலாம், ஆனா அவர் எடுக்கல. இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அவர் அனுப்ப பரபாஸை அவர் விடுவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். He made the other decision. He had a choice to make, either this or that, but he decided to follow the voice of the crowd. Pressure of the religious leader. இது வந்து நமக்கு ஒரு பாடம். Leadership is not that easy. தலைமைத்துவம் அவ்வளவு சுலபம் இல்லை. நீங்க வீட்டில் ஒரு அப்பாவா இருந்தாலும் ஒரு அம்மாவா இருந்தாலும், இல்லை ஆஸ் அ யங் அடல்ட்ஸா சில பேர் இங்க இருக்கிறீங்க, நீங்க உங்க வேலை இடத்துல உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா, நீங்க லெஃப்ட் இல்லட்டு ரைட்டு கூட ரெண்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இட்ஸ் நாட் தட் ஈஸி. இட் இஸ் நாட் தட் ஈஸி.
when we are surrounded by so many people and the pressure is there, சில தீர்மானம் எடுக்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, பிலாத்தினுடைய மனசை நம்ம அறிந்து கொள்ளணும். லூக்கா புத்தகத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, Pilate didn't give up, according to Luke, what did Pilate do? ஏரோது என்ற இன்னொரு தேசாதிபதி இருக்கிறார். ஏரோது என்ற இன்னொரு தேசாதிபதி யூதேயாவை அவர் ஆளுகை செய்ததுனால இயேசுவை ஏரோதிடத்துல அனுப்பினா அங்க காப்பாற்றப்பட்டுருவார்னு நினைச்சிட்டாரு. So he sends Jesus to Herod. If you read that, அந்த காரியத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏரோதுக்கு போனார்னா ஏரோது நல்ல பாதுகாத்து கொள்வார்னு இயேசு என்ன சொல்லிட்டு. ஆனா அதுவும் நடக்கல. Jesus had to come back to Pilate. கூட்டம் குரல் அதாவது இறங்கல, ஏறிக்கிட்டே இருந்துச்சு. The crowd continue to be a problem. What do you do when people don't keep quiet and keep on insurrecting, keep on pressurizing? கூட்டம் எழும்பும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? 1-2 பேர் தான் பரவாயில்ல, கூட்டமே கொந்தளிச்சுட்டாங்கன்னா என்னதான் செய்ய முடியும்? You can be helpless, right? எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் பிலாத்து கடந்து போகிறது நம்ம மறந்து விடக்கூடாது. இதெல்லாம் லேட்டர் நம்ம கொஞ்சம் கன்க்ளூஷன் கூட வரும்போது நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். ஏன் இதெல்லாம் இப்படி படிக்கிறோம்? வேதத்தை படிக்கும்போது கொஞ்சம் ஆழமாக நம்ம போனால் அது நம்ம ஆவியான சில காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுப்பாரு. For Pilate it must have been very difficult. Remember, his wife was there to give the instruction. And லேசா வரமாட்டாங்க, அவங்க மனைவி வரமாட்டாங்க, வர்றதுக்கும் கஷ்டம். But it was such an important news he had to make, and heaven was speaking, but he was still struggling. பிலாத்து எப்பொழுதும், on all occasions, if you read Matthew, Mark, Luke, John, on all occasions, most occasions, he did not find any crime that Jesus did. இயேசு ஒரு குற்றத்தை கூட அவர் செய்யலன்னு அவர் நல்லா தெரிஞ்சிச்சு. வேத வெறி கொண்டு வரும்போது இவன் குற்றம் செய்தான், இல்ல இவனிடத்துல எந்த ஒரு குற்றமே இல்லையே, I don't find any crime in him, I don't find him to be the accused. மறுபடியும் சொல்றார். So that is what Pilate and Jesus, பிலாத்தும் இயேசுனுடைய உறவை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? And look at John. யோவான் புத்தகத்தை நம்ம போகும்போது, யோவான் அப்போஸ்தலன் யோவான் எழுதுற புத்தகத்துக்கு நம்ம போகும்போது 18ஆம் அதிகாரம், John chapter 18, we see all the gospels talking about this Pilate. But look at John, what does he say? இயேசு பிலாத்தோடு வைத்த அந்த உரையாடல் உறவுக்கும் யோவான் இன்னொரு கோணத்துல வருகிறார். பிலாத்து இயேசுவின் இடத்துல, நீ யூதரின் ராஜாவாய் இருக்கிறாயா என்ற கேள்விக்கு இயேசு என்ன சொல்றாரு? John 18:36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் உலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் உலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, இதுதான் அந்த குறிப்பு, சத்தியமாவது என்ன என்றார். சத்தியமானது என்ன? வாட் இஸ் ட்ரூத்? மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று அவர் சொல்றார். What does this show? That Pilate insistently and consistently is convinced that Jesus had done no crime. இயேசு எந்த ஒரு குற்றம் செய்யவில்லை என்று அவர் அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, யோவான் 14:6 நம்ம பார்க்கிறோம், இயேசு சொல்றார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப சத்தியமாய் இருக்கக்கூடிய இயேசு பிலாத்துக்கு முன்பதாகவே நிற்கிறார். The truth itself is standing in front of Pilate. ஆனா சத்தியத்தை பிலாத்தினால அறிந்து கொள்ள முடியவில்லை. சத்தியமாய் இருக்கிற the truth, Jesus is the truth, I am the way, the truth, he is the truth. Jesus is standing before Pilate, but yet Pilate could not recognize him. அவரே முன்னுக்கு நிற்கிறாரு, அவரே பிலாத்து
சத்தியமாகவே பார்க்க முடியல, பார்க்கறதுக்கு அந்த நிலைமை இல்லை அவருக்கு. யோவான் எழுதின அந்த சுவிசேஷத்தினுடைய இறையலுடைய செய்தி என்னன்னா, Pilate sees Jesus' innocence and yet he fails to stand with the truth. இயேசு கிறிஸ்துவிடத்தில் குற்றமே ஒன்றுமே இல்லை என்று அவர் பார்க்கிறாரு, ஆனால் சத்தியத்தோடு அவரால் நிற்க முடியல. சத்தியத்தை அவர் பார்க்கிறாரு, சத்தியத்தை அரவணைக்க முடியவில்லை. சத்தியத்தை சிலுவையில் அறைவதற்கு அவர் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. You see how the interaction with Jesus and Pilate is. அப்ப பிலாத்தும் இயேசுவினுடைய உறவில் யோவான் 19 நம்ம பார்க்கும்போது, John chapter 19, we see the conversation goes on further. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன், மறுபடியும் இன்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். இயேசு முன்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். இதோ இந்த மனுஷன் என்றார். அண்டர்லைன் நீங்க, இதோ இந்த மனுஷன் என்றார். From Jesus was brought to him, Pilate makes a decision to send him to be crucified, and now Jesus is walking towards Pilate. எவ்வளவு அந்த நிலைமை எவ்வளவாக இருந்திருக்கும். லத்தீன் மொழியில ஏகே ஹோமோ என்ற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஏகே ஹோமோ என்று சொன்னால் this is the man, this is the man, he is the man. அவர் ஏவப்பட்டார் இப்படி சொல்றதுக்கு, இவர் தான் அந்த மனுஷன் என்று. ஒருவேளை இவருடைய மனுஷ ரீகம், அவருடைய கொடுமை கொடூரம் இவ்வளவு மோசமா ஆயிடுச்சு, இவனை விட்டுருங்க என்று சொல்ற அளவுக்கு இவன் தான் அந்த மனுஷன் என்று சொல்லியிருக்கலாம். இயேசு முழுமையாக ஒரு ஹியூமனாக, ஒரு மனுஷனாக இருக்கிறார் என்று அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இவன் தான் அந்த மனுஷன், திஸ் இஸ் த மேன். ஆனா யோவான் ஒரு ஆழமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறது நம்ம மறந்து விடக்கூடாது. John gives a deeper biblical theological understanding with his statement. When Pilate is saying this is the man, it means this is the man. இவர்தான் மனுக்குலத்தினுடைய நிலையை அவன் கொண்டு வருகிறார். This man represents the condition of humanity. முதலாவது ஆதாம் எப்படி இருந்தான்? முதலாவது ஆதாம் பிழை பண்ணி அவன் விழுந்தான். The first Adam, ஏதேன் தோட்டத்தில் பிழை செய்து அவன் விழுந்தான், பாவம் செய்து விழுந்தான். ஆனால் இயேசு இரண்டாவது ஆதாம். ஆமென். இரண்டாவது ஆதாம், இரண்டாவது மனுஷன். இந்த இரண்டாவது மனுஷன் பாடுபட்டு மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. இந்த ராஜா எப்படிப்பட்ட ஒரு ராஜா பார்த்தீங்களா? அவருடைய சிரசின் மேலே கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம் தெரியுமா? முட்களால் செய்யப்பட்ட கிரீடம். Look at this king. He's a king, not like other kings. But this king is having the pain of sin. உலகத்தை அவருடைய பாவத்தை அவர் சுமந்து வருகிறது, அவருடைய சிரசில் அவர் போடுகிறது அனுபவம், அந்த வேதனையினுடைய அனுபவம். இந்த இயேசு ஒரு தலைவராக இருந்த பொழுதும் பலனற்ற ஒரு நிலைமையில் அவர் காணப்படுகிறார். அவருடைய தாழ்மை மூலமாக அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசுனுடைய மகிமை எப்படி நம்ம வெளிப்படுத்தப்படுகிறது? சிலுவையில மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்களும் நானும் சிலுவையை சுமக்கிறவர்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவோம். We carry a different cross. This is not a fashionable cross. Christianity is not fashionable. It is அது பாடோடு இருக்குது. அதனால தான் சிலுவையை மட்டும் அணியிறது மட்டும் ஆண்டவர் சொல்ற, சிலுவையை சுமந்து கொள்ளுங்கள். You don't just wear the cross. I also wear a cross, but we carry the burden of the cross. இன்றைக்கு இந்த லென்த் நாட்கள்ல எத்தனை பேர் நீங்க ஆண்டவரோடு அவரோடு எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருப்பீங்க? வாழ்க்கையினுடைய கசப்பு, வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள் எவ்வளவா வந்தாலும் I will bear the weight of the cross. I will carry the cross that Jesus has given me. I will carry the cross. எல்லாருக்கும் சிலுவையினுடைய பாரம் ரொம்ப வித்தியாசம், எல்லாருடைய பாடுகள் வித்தியாசம்.
சிலுவையினுடைய அந்த கனம் வித்தியாசம், எல்லாருக்கும் வித்தியாசம், எல்லாருடைய பாடு வித்தியாசம். ஆனா சிலுவையினுடைய பாரத்தை இயேசு கிறிஸ்து சுமந்தார் பார்த்தீங்களா? Now I want us to just the last 2 weeks வந்து in conclusion வந்து நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். யூதாஸ் பாருங்க, யூதாஸ் வந்து கர்த்தரால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுத்து நித்தியத்துக்கு என்று ஆண்டவர் அவன் மகனை உருவாக்கி அவர் அனாதி சித்தத்தினால அப்போஸ்தலர்களே ஒருவராக யூதாஸை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு. ஆனால் யூதாஸ் காசுக்காக பேராசைக்காக இயேசுவை அவர் என்ன செய்கிறார்? காட்டி கொடுத்தார். ஞாபகம் இருக்கா அந்த கதை? மறந்துட்டீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், எமச்சர் ரெக்கார்டிங் தான். ஆடியோ கோயிங் லிசன் டு த ஆடியோ when he's out. காசுக்காக பேராசைக்காக his disillusion and he betrays Jesus. அவருடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது பார்த்தீங்களா? his life ended with despair. tragic. அவருடைய வாழ்க்கை இது tragic-ஆ முடிந்தது. அவர் தன்னுடைய ஜீவனை அவர் எடுத்துக்கொண்டார். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில் பாடுகள், சிலுவையில் அறையக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்க முடியல, அவருடைய அடக்கத்தையும் பார்க்க முடியல, அவருடைய உயிர்த்தெழுதலையும் யூதாஸ் பார்க்க முடியல, பார்க்கவே முடியல. பேதுரு பார்த்தீங்களா? பேதுரு வந்து இயேசுவை வந்து அந்த தேவாலயத்தின் அந்த 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 இடத்துல வந்து அவர் 3 முறை அவர் வந்து மறுதளித்தார் வேதம் சொல்றதுல. he denied Jesus 3 times. ஆனா அவர் வந்து மறுதளித்தது வந்து அவருடைய பயத்து நிமித்தமாக, அவர் திட்டம் பண்ணி செய்யல. he didn't plan to dishonor Christ. அந்த பயத்துல, அந்த நேரத்துல பயத்துல அவர் வந்து விட்டுட்டார். ஆனால் என்ன செய்தார்? அவர் மனம் திரும்பினார். அந்த மனம் திரும்புதலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவர் தான் உண்மையாக கணிக்க முடியும். True repentance, whether we have really repented from our wrongdoing, only God will know. நம்ம ஒரு அளவு கொஞ்சம் கணிக்கலாம், நம்ம சுற்றில இருக்கிற கணிக்கலாம். ஆனா உண்மையாக மனம் திரும்பிட்டோமா என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும், நமக்கும் தெரியும். அதனால பேதுருக்கும் யூதாஸ்க்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை அவரும் பார்க்க முடிந்தது, கஷ்டத்தையும் பார்க்க முடிந்து, உயிர்த்தெழுதையும் அனுபவிக்க முடிந்தது. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலிலும் பேதுரு அங்க இருந்தாரு. ஃபுல் பேக்கேஜ் பேதுரு பார்த்துட்டாரு. அது மட்டும் இல்ல, பேதுருடைய வாழ்க்கை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம வாசிக்கிறோம். when we look at the life of Peter compared to Judas, we see that Peter பல மடங்கு அவர் வந்து பல நல்ல விஷயங்களை அவர் செய்தார் என்று. now look at Pilate. பிலாத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், அவருக்கு வந்து தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் இருக்கிறாரு. ஆனால் அழுத்தம் அவரை வந்து சந்தித்தது. எப்பக்கத்திலும் அவருக்கு அழுத்தம் வந்தது. what does this show? his legacy was ambiguous. அவரை குறித்து சரித்திரத்தை நம்ம வாசித்தோம்னா வெரி ambiguous ஹிஸ்டரி இருக்கு. இட்ஸ் வெரி உறுதியாக சொல்ல முடியல. யூதாஸை பத்தி உறுதியாக சொல்ல முடியுது, ஒரு அளவுக்கு சொல்ல முடியுதுல்ல. பேதுரு பத்தி ஒரு அளவு நல்லா சொல்ல முடியுது. ஆனா பிலாத்தை பார்க்கும்போது ambiguous. இவன் வந்து சரி செஞ்சானா, சரி இயேசுவோடு இருக்கிறாரா இல்லையா, இல்லை அவன் எங்க நிக்கிறான், இயேசுவோடு அவனுடைய விசுவாசம் எங்க நிக்குது. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, neither here nor there. அனலும் இன்றி குளிரும் இன்றி, lukewarm. You do not know where you are. ஏன் இந்த கதாபாத்திரங்களே நம்ம வேதத்தில் வைக்கப்படுகிறது என்றால், சில நேரத்தில் நாமும் பிலாத்தை போலதான் இருக்கிறோம். நம்ம வந்து இந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியல, அந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியல. இயேசுவோடு இருக்கிறோமா அல்லது இயேசுவோடு இல்லையா என்ற ஒரு நிலை இல்லாத ஒரு நிலைமை. அவ பிலாத்தினுடைய மனசை நம்ம பிற்பாடம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். Some of them go to Pilate and say, can we take Jesus' body even to honor? பிலாத்து அதுக்கு வேணான்னு சொல்லல, இடம் கொடுத்தார். You see, this Lent season we are meditating the scriptures as it is. I'm not going to say who is better than the other. Nobody is better than the other. Amen. Nobody is better than the other. If Judas is better than Peter, I won't say that. None of us are better than the other.
நான் உங்களோட விட விசேஷித்தவன், நீங்க என்ன விட விசேஷத்தவன் நான் சொல்றது எனக்கு அந்த துணிச்சல் இல்லப்பா. இந்த வேதத்துல நாம எதுக்கு படிக்கிறோம், அந்த தியானத்துக்குள்ள நம்ம எதுக்கு வர்றோம்னா, நான் என் தேவன் மூலமாக எப்படி இருக்கிறேன், அதுதான் முக்கியம். மற்றவர்களை விட்டுருவோம், யூதாசை விட்டுருவோம், பேதுருவை விட்டுருவோம், பிலாத்தை இப்போ விட்டுருவோம், அவர் விட்டுருவோம். இப்ப நான் ஆண்டவருடைய சன்னிதானத்துல நான் நிற்கிறேன், நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ்கிறேன். அதுக்கு தான் வேதத்தினுடைய ரகசியங்கள், அவருடைய சுவிசேஷ பாடங்கள் நமக்கு ஒரு பாடமாக வருகிறது. அதனால தான் பல பல கதாபாத்திரங்கள் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க மூலமாக நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளலாம். யூதராக இருந்தாலும், புறஜாதியாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், எல்லாருடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு இந்த ஏதாவது ஒரு நன்மை தீமை கற்றுக்கொள்ளலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? God will always have a lesson for us to learn from someone else. இன்றைக்கு பிலாத்து இயேசுவை குறித்து நம்ம அறிந்து கொண்டோம். And may God, the Holy Spirit, help us. We live it this way, and may the Lord help us to make decisions that will honor Him till the rest of our lives. Hallelujah. Come, let us pray. Hallelujah. அப்பா, இதுவரைக்கும் உம்முடைய வார்த்தை மூலமாக என்னோடு நீ இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தை நல்ல நிலத்துல விழுவும் போது 30, 60, 100 மடங்கு பெருக பண்ணுவீர் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே, பெருக பண்ணுவீர் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. மனுஷனை நம்பிலும் ஆண்டவரே பார்க்கிலும் உம்மை நம்புவது நல்லது. உம்முடைய வார்த்தை நல்லது ஆண்டவரே, நல்ல நிலத்துல விழுந்து பல கனிகளை கொடுக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. ஹalleluya ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த லென்த் நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த பாடங்களை படிக்கும் போது எங்களையும் ஆண்டவரே இந்த சொல்லைக்குள்ள நாங்கள் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களில் ஆண்டவரே உமக்கு பிடித்தமில்லாத எதுவாக இருந்தாலும் நீங்க சுத்திகரிங்க, தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்கு தூய்மையை கொடுக்கிறது. உங்களுடைய ஆவியானவரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீரே. நன்றி இயேசுவே. இதோ ஆண்டவரே நிலைவரமான ஆண்டவர் ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுடைய கைகள் காலங்கள் ஆண்டவரே, எங்களுடைய கண்கள், எங்களுடைய இருதயம் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. எங்களுடைய இருதயத்தை விசாலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் அன்பாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் மன்னிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சந்தோஷத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த சமாதானத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியின் கனிகள் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு ஜீவ நதி புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. நன்மை எங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து சேரட்டும் ஆண்டவரே. எதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்கள் இருக்கிறதோ, மனுஷனுடைய சூழ்ச்சி இருக்கிறதோ, அது நிர்மூலமாக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. ஹalleluya. நன்மை வந்து சேரட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துல தீமை வந்து சேர்ந்து இருக்கிறது, அந்த தீமை விளக்க நீர் வல்லமையா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஆவியானவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்துல நன்மை வந்து சேரட்டும் ஆண்டவரே. நீதி வந்து சேரட்டும் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Lift up your prayers to your God. Lift up your prayers to your God. கொர்னேலியஸ் தன்னுடைய ஜெபத்தை தேவனுக்கு நேராக எழுப்பினார். இது பைபிள் ஸ்டடி and prayer. Hallelujah, and prayer. வேதத்தோடு ஜெபிக்கிறோம். Hallelujah. ஆவியானவரோடு ஜெபிக்கிறோம். நீங்க ஜெபிக்கும் போது வலது இடது பக்கம் இருக்கிறவர்கள், முன்பு பின்பு இருக்கிறவர்கள் எல்லாரும் ஜெபிக்கும் போது ஹalleluya, இடம் அசைகிறது, இடம் அசைகிறது. ஆதி சபையில இருக்கிறவர்கள் கூடி ஜெபித்தார்கள், இடம் அசைந்தது. அப்படின்னா கர்த்தர் சூழ்நிலை அசைய வைப்பார், நல்ல காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹalleluya. மலை போன்ற பிரச்சனைகள் சமபூமியாக கர்த்தர் மாற்றுவார். ஹalleluya, ஹalleluya. ஜெபம் வீண் போகாது, விதைக்கும் போது வீண் போகாது, கண்ணீர் வீண் போகாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நோக்கத்தோடு இந்த லென்த் நாட்கள் நீங்க பிரயோஜனப்படுத்தினீங்களோ, அந்த நோக்கத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்க. ஹalleluya. தனிப்பட்ட பரிசுத்தத்திற்காக நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்சீங்களா, ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். வேத வாசிப்புல முன்னேற்றம் வேண்டும் என்று ஜெபித்தீங்களா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். குடும்பத்துல சமாதானம் வேண்டும் என்று வந்தீங்களா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சபை ஊழியத்திலே கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கணும் நீங்க ஜெபித்தீங்களா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. வாழ்க்கை துணை வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்களா, கர்த்தர் நடத்துவார். ஹalleluya. படிப்புல ஞானம் வேண்டும் என்று சொல்றீங்களா, கர்த்தர் நடத்துவார்.
உடன் வேலை ஆட்கள் மத்தியில சமாதானம் வேண்டும், பிரச்சனை சச்சரவு இல்லாதபடி கர்த்தர் கொடுங்கன்னு சொல்றீங்களா? கர்த்தர் செய்வார். ஹalleluya. நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக மிக அதிகமாக செய்து நிறைவேற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. 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 பரிசுத்த கரங்களை உயர்த்தி, குரல்களை உயர்த்தி, வானத்துக்கு நேராக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறோம். Thank you Lord, thank you Lord. அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் பிரகாசமடையும், பிரகாசிக்க செய்வார். Hallelujah. You know brother, when I'm praying, I'm also praying with you. Hallelujah. You know sister, when you are praying, you pray with me. Hallelujah. நாங்க தனித்தனியா நம்ம ஜெபித்தால நாங்கெல்லாம் ஒருமித்து நம்ம ஜெபிக்கிறோம். என்னுடைய பாடு உங்களுடைய பாடாய் மாறுகிறது, உங்களுடைய பாடு என்னுடைய பாடாய் மாறுகிறது. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரே சந்ததியாராக கூடி வந்திருக்கிறோம். ஹalleluya. யாரும் மௌனமா இருந்துறாதீங்க. ஹalleluya, ஹalleluya. ஷரபக பரபரரியாதே. ஹalleluya. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக, மகிழ்வதாக. சீயோனே மகிழ்ந்து கனிகூரு, உன் தேவன் பிரகாசம் செய்வார். ஹalleluya. அவர் போராடுவார். ஹalleluya. யுத்தம் செய்வார். ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஹalleluya. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹalleluya. முடிப்பார். செய்து மட்டுமல்ல, செய்து மட்டுமல்ல, செய்து முடிப்பார். நம்முடைய கண்கள் காணட்டும், கண்கள் காணட்டும். ஹalleluya. ஹalleluya. நம்ம ஜெபத்துல விதைக்கிறோம், அன்புல விதைக்கிறோம். நன்றி. சமாதானத்துல விதைக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கும் போது கம்பீரமாக அறுக்கிற காலம் வரும். Thank you Lord. Hallelujah. நன்றி 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 நன்றி. ஷரபகபுருரியாந்தே. Hallelujah. And sweep this place Lord in your presence of God. Sweep this place Lord. Hallelujah. ஆண்டவரே, தாய்மார்கள் இங்க வந்திருக்கிறோம், தகப்பன்மார்கள் இங்க வந்திருக்கிறோம், ஆண் பெண் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Praise God. Praise the Lord, oh my soul. சரீர பலம் வருவதாக ஆண்டவரே, சரீர ஆரோக்கியம் வருவதாக ஆண்டவரே, ஆவிக்குரிய மலர் ஆண்டவரே, புத்துணர்ச்சி வருவதாக, மலர்ச்சி ஆண்டவரே வருவதாக, முன்னேற்றம் வருவதாக ஆண்டவரே. Praise the Lord, my soul. Thank you Jesus. பாரம் அப்படியே நீங்கி போகிறது உணர்வோமாக. Thank you Lord. வந்த வண்ணமாக திரும்பி போறுவதில்லை. Hallelujah. வீண் போகாது. Hallelujah. எல்லா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. எல்லாரும் வர கர்த்தர் கூப்பிடுறாரு. Hallelujah. இந்த செய்தி எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் கர்த்தர் செய்தியை கொடுக்கிறார். எல்லாரும் வருத்தப்பட்டு பாரசும எல்லாரும் வந்துடணும். எல்லாரும் வருகிற ஆண்டவரே, எல்லாரும் வருகிற ஆண்டவரே, என்னிடத்துல வாருங்கள், நான் சாந்த குணமாய் இருக்கிறேன். Hallelujah. ரபா ஷண்டா ரபா கபராரியாந்தே. Thank you Lord. Thank you Lord. ஒருவேளை நீங்க ஒரு விஷயத்துக்காக நீங்க ஜெபிக்க நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த உண்மைத்துவத்தை பார்த்து ஆண்டவர் நீங்க நினைக்காதது கூட ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீங்க நினைக்கலாம் இந்த கதவு தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா ஆண்டவர் எத்தனை கதவு வச்சிருக்கிறார் திறக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது ஒரே வழிதான், ஆனா ஆண்டவருக்கு எவ்வளவு வழி இருக்கிறது, எவ்வளவு ஆயுதங்கள் வைத்திருக்கிறார், எவ்வளவு தூதர்களை வைத்திருக்கிறார். அவர் லேசான ஒரு ஆண்டவர் அல்ல. நீங்க நினைக்கலாம் இது ஏன் இப்படிதான் இருக்கா, இல்ல இல்ல இல்ல, நமக்கு தெரிஞ்சது ஒரு சில வழிதான், ஆனா ஆண்டவர் தெரிஞ்சது சகல விதமானது. சகல அறிவு அவருக்கு உண்டு, சகல ஞானம் அவருக்கு உண்டு. நெருக்கமாக வருவோமாக, நெருக்கமாக வருவோமாக. தேவனிடத்துல சேருங்க, தேவன் உங்களிடத்துல சேருவார். ஓ ஹalleluya. அவர் உங்களிடத்துல சேரும்போது ஞானம் வருகிறது, சமாதானம் வருகிறது, விடுதலை வருகிறது, நம்பிக்கை வருகிறது, விசுவாசம் வருகிறது. ஓ ரபா ஷபரோரியாந்தே. ரபா ஷடபரபரபரபரரியாந்தே. உங்க துதிகளை அப்படியே நீளப்படுத்துங்க, நீளப்படுத்துங்க, நீளப்படுத்துங்க. அப்படியே ஒன்ன ஸ்ட்ரெச்
புத்தியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க நம்பிக்கையை ஸ்ட்ரெச் பண்ணுங்க, விசாலப்படுத்துங்க, அடக்கி வைக்காதீங்க. இல்ல என் குடும்பம் தான் இப்படிதான் இருக்க போது, என் சூழ்நிலை இப்படிதான் இருக்கும் மட்டும் நினைச்சிடாதீங்க. இல்ல 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 இல்ல, முடியாது. ஆண்டவர் விட மாட்டார். அவரிடத்துல வருகிறவர்கள் புறம்பே தள்ளுவதில்லை, தள்ள மாட்டார். உங்களை திக்கற்றவனாக கர்த்தர் விட மாட்டாரு, விடவே மாட்டாரு. ஓ, அவர் இருக்கிறார்னு நம்பி நம்ம வந்திருக்கிறோம் தானே, விடவே மாட்டார். என் மகன், என் மகள், ஹalleluya ஹalleluya. விடாதீங்க, அப்படியே ரீச் அவுட் பண்ணுங்க, அப்படியே ரீச் அவுட் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. Stretch your praise, stretch your worship, அப்படியே stretch பண்ணுங்க. ரிபாகரபா சுகுரியாந்தி ஷரவரவர. வானத்தினுடைய பல கனி திறக்கப்படட்டும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் என்ன தேவைன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. இதோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே. எல்லாரும் ஒரு தேவையோடு, பல தேவையோடு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, நீங்க கூப்பிடும் போது, தேவனே கூப்பிடும் போது, கர்த்தரே கூப்பிடும் போது, ஓ தேவனே கதறும் போது, அலறும் போது கூட கர்த்தரை கேட்கிறாரே. உன் கூக்குரலை நான் கேட்பேன், பதில் அளிப்பேன். ஓ ரபா ஷபா ரபா கபரா. எஸ், இயேசுக்காக நான் ஒரு பைத்தியக்காரன் தான். அப்படி இருக்கிறதா நல்லது. ஓ ரபா ஷிபிரியாந்தி ரபா ஷபா ககரபரா. அனுப்புங்க ஆண்டவரே, உங்கள் தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு எல்லா திசையிலிருந்து உங்களுடைய தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. எல்லா திசையிலிருந்து உதவி வருவதாக, எல்லா திசையிலிருந்து ஆசீர்வாதம் வருவதாக, எல்லா திசையிலிருந்து, எல்லா கோணத்திலிருந்து, எல்லா இடத்திலிருந்து பரலோக தேவனே, பரலோக தேவனே. ரபா ஷண்டா ரபா கபுருரியாந்தே. மாறாத தேவனே, மாறாத தேவனே, அரசாளுகிற தேவனே, ஆளுகை செய்கிற தேவனே. ஓ ரபா ஷபா ரபா ரரியாந்தரா. பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மனசுக்கு தெளிவை தாங்க, சிந்தைக்கு தெளிவை தாங்க, இரட்டிப்பான அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை பொழியுங்க ஆண்டவரே. நீங்க நல்லவர் என்று நாங்கள் ருசி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க பெரியவங்க என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடாதது காரியம் ஒன்றுமே இல்லையே, கூடாதது ஒன்றுமே இல்லையே. We love you Jesus, we love you Jesus. ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தை அப்படியே தொடட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பாவுடைய மார்புகளை சாய்ந்து பெற்றுக்கொள்வோமாக, சாய்ந்து பெற்றுக்கொள்வோமாக. ரபா ஷக ரபா குபுருரியாந்தி ரபா கபரரியாந்தி. எல்லா விதமான சுகம் பலன் வருவதாக ஆண்டவரே, தெளிவு வருவதாக ஆண்டவரே. ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க. விடுதலை நாயகனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. Praise God, praise God, praise God, praise God, praise God ஆண்டவரே. அருமையான இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Lord, thank you. Make each one of us a vessel, an instrument of peace ஆண்டவரே. Thank you Jesus, hallelujah Lord. Go before us ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த வாரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிங்கப்பூர் தேசத்துக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்துக்காக நன்றி ஆண்டவரே. மத்திய கிழக்கு நம்முடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். எருசலேமினுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அதை எங்களிலிருந்து புறப்பட்டு போகட்டும் அப்பா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த இடத்தை விட்டு போகும்போது விசேஷமான கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.